ஏதோ தங்கம் விலை 1 லட்சத்தை தொற்றுங்கிறாங்க. அதெல்லாம் இல்ல, விலை 40% சரியும்னு தான் சொல்றாங்க. அட எதுதான்பா உண்மை என்று தலையை பீத்து கொள்பவர்களுக்கு உலக பொருளாதார வல்லுநர்கள் என்ன கணிக்கிறார்கள் என்பது ஒரு சிறிய நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கும். அமெரிக்காவில் இயங்கி வரும் நிதி சேவை நிறுவனமான மார்னிங் ஸ்டாரின் பொருளாதார நிபுணர் ஜான் மில்ஸ் தங்கத்தின் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு $1820 குறையும் என கணித்து உள்ளார். இது அவுன்ஸ் ஒன்றுக்கு $3080 என்ற தற்போதைய நிலையோடு ஒப்பிடும்போது கணிசமான சரிவே. இது கிட்டத்தட்ட 38 இருந்து 40% இறக்கம் என்பதால் தங்கச்சந்தையை சற்று ஆட்டம் காணவே செய்யும் என்று கூறப்படுகிறது. இப்போது தங்கம் விலை பறந்து கட்டி உயர்ந்தாலும் இனி ஏறுவதற்கு ஏற்ற சூழல் இல்லை என்பதால் இனி குறையவே தொடங்கும் என யூகிக்கப்படுகிறது. இது ஒரு புறம் என்றால், இந்த ஆண்டு அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் 2 வட்டி விகித குறைப்புகளை மேற்கொள்ளவிருப்பதால் 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் தங்கம் 1 லட்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது எனவும், இப்போது 10 கிராம் தங்கம் $95,400 என்று விற்கப்பட்டாலும் இது 1 லட்சம் ரூபாயை அடைய வாய்ப்பு இருப்பதாக காமா ஜுவல்லரியின் நிர்வாக இயக்குனர் கொலின் ஷா கணித்திருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் மோதிலால் ஓஸ்வால் பைனான்சியல் சர்வீஸ் நிறுவனத்தின் கமாடிட்டிஸ் மற்றும் தலைவரான கிஷோர் நார்னே தங்கம் இவ்வளவுதான் அதிகரிக்கும் என்று உச்சவரம்பு எதுவும் இல்லை எனவும், தங்கம் அவுன்ஸ் ஒன்றுக்கு 4000 முதல் 4500 வரை கூட சத்தமில்லாமல் உயர்வதோடு நீங்கள் எந்த டார்கெட் அமைத்தாலும் அது இறுதியில் 1 லட்சத்தை அடையும் என்றும், இந்த வருடம் அடையவில்லை என்றாலும் அடுத்த வருடம் அடையும் என்று சொல்லி இருப்பது நாடி துடிப்பை சற்று எகர செய்கிறது. சிலர் என்னவென்றால் விலை அதிகரிக்கும் என்கிறார்கள், சிலர் விலை குறையும் என்கிறார்கள். இதனால் உங்களுக்கு குழப்பமாக இருந்தாலும் மற்ற முதலீடுகளை ஒப்பிடுகையில் தங்கம் இப்போதும் பாதுகாப்பான முதலீடாகவே பார்க்கப்படுகிறது. இது ஒரு செய்தி மட்டுமே. பொதுமக்கள் இதனை கண்டிப்பாக முதலீட்டுக்கான ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.